ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நிறைய பேரோட ஆசை இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு பவுன் தங்கம் இருக்குது சார், அதை எப்படி 10 பவுனாக மாற்றலான்றது தான் பார்க்க போகிறீங்க. என்கிட்ட ஒரு பவுன் இருக்குது, அந்த ஒரு பவுன் நான் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, லாக்கரில் வச்சுருக்கேன். ஒரு பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு ஒரு கோல்டு வச்சுருக்கேன்னா, அந்த கோல்டை வச்சு நம்ம எப்படி பன்மடங்கு ஆக்குவது, பெருக்குவது, எப்படி தங்கத்தை சிறுக சிறுக பெருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பவுன் தங்கத்தை அப்படியே 10 பவுன் தங்கமா மாத்த முடியும். எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கால்குலேஷன் போட்டா தான் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம, கோல்டு வாங்கணும்னு நெனைக்கிறவங்க, இவரு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இந்த மெத்தட்ல கோல்டு வாங்குனீங்கனாக்கா, உங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும். கோல்ட ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டியா மட்டும் பாருங்க. ஒவ்வொருத்தரால ப்ராப்பர்ட்டி வாங்க முடியலனாலும், கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. இது மாரி இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும்னு நெனைக்காதவங்க, முடியாதவங்க கூட கோல்டு வாங்கி நம்ம சேமிச்சு வச்சுக்கினா, ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, கோல்டோட ரேட்டு ஒரு நாளுக்கு நாள், ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா, 2000லேருந்து ரூ. 2500 வரைக்கும் ஏறுது. மாதம் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா. அப்போ ஒரு நாளைக்கே 100, இன்னும் 80 அப்படின்ற மாரி ஏறிட்டு கூட தான் இருக்குது கோல்டோட ரேட்டு. நீங்கள் இப்போ கோல்டு வாங்குனீங்கனாக்கா, அந்த கோல்டை எப்படி பன்மடங்கா ஆக்கலான்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஸ்டோரி மாரி சொல்றேன் நான் நினைக்கிறேன். 1 பவுன் தங்கம் இருந்தால், அதை வைத்து எப்படி 10 பவுன் தங்கம் வாங்க முடியும்? இது சாத்தியமா தான். இப்போ நாம ஒரு ராஜா என்ற கேரக்டரை எடுத்துக்குவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் கையில 1 பவுன் தங்கம் இருக்கு. அதாவது 8 கிராம் தங்கம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்காக 1 கிராம் தங்கத்தோட விலை ரூ. 6000 வச்சுக்கினாக்கா, மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட மதிப்பு 1 பவுனோட மதிப்பு ரூ. 48,000 ஆகுது. அப்போ நகை கடன் வாங்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 48,000 நகைய 1 பவுன வந்து உங்க பகுதியில உள்ள அரசு வங்கியில வைக்கணும். கவர்மெண்ட் பேங்க்ல மட்டும் தான் வைக்கணும். தனியார்ல போய் வச்சுட்டு, அத வச்சு அதுக்கப்புறம் அதுக்கான வட்டி அதிகமா இருக்கும். ஏன் அரசு வங்கியில வைக்கணும்னா, அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, வங்கியில போயிட்டு நான் கடன் வாங்குறேன். அந்த கோல்டுக்கு நான் கடன் வாங்குறேன். ரூ. 38,400 80% குடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அந்த பணத்தில் வாங்கிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 0.8 அதாவது 6.4 கிராம் வந்து நான் தங்கம் வாங்க முடியும். அந்த அமௌண்ட்ல 6.4 கிராம் வந்து தங்கம் வாங்க முடியும். இப்போ மொத்த கையில உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா, 1.8 பவுன் இருக்கும். அப்போ அது 1 கிராம் அதாவது 8 கிராமும் ப்ளஸ் 6.4 14.4 கிராம் கிட்ட உங்ககிட்ட கோல்டு இருக்கும். இத வந்து நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் பார்க்கணும். இத வந்து சுழற்சி மெத்தட்ல நம்ம கோல்டு வந்து வைக்கணும். இப்போ நீங்க கோல்டு லோன் வாங்கியிருக்கீங்க. லோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 38,400 லோன் வாங்கியிருக்கீங்க. அந்த ரூ. 38,400 இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப கம்மியில வச்சிருப்பீங்கன்னா, அதுக்கு மாதம் மாதம் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் அசலும் சேர்த்து கட்டிட்டே வந்தீங்கன்னாக்கா, இத உங்களுக்கு கூடிய விரைவிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கோல்டு வந்து உங்க வசமாயிடும். இப்போ அந்த 0.8 கிராம் வந்து 8 பவுன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 6.4 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு உங்களுக்கு கைவசமாயிடும். இன்னைக்கு ரேட்டுக்கும் நீங்க ஒரு 6 மாசம் பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கோல்டோட ரேட்டும் டிஃபர் ஆயிருக்கும். உங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த லாபம் பார்த்தீங்கன்னாக்கா, டெஃபினட்டா இன்ட்ரெஸ்ட்டோட அதிகமா தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு கோல்டோட அ வேல்யூ கிராம் வந்து கூடிக்கொண்டே போகும். இதே ரிப்பீட்டடா நீங்க ஒரு 1 அல்லது 3 முறை அப்படியே ரிப்பீட்டடா பண்ணீங்கன்னாக்கா, உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தங்கம் மொத்தம் ஒரு ஆரம்பத்தில 1 பவுன் வச்சிருப்பீங்க. 1.8 பவுன் ஆகுது. அதுக்கப்புறம் 1.8 பவுன நீங்க திரும்ப வைக்கிறீங்கன்னாக்கா, 69,000 குடுப்பாங்க. அதாவது 1.8 நீங்க மீட்க எடுத்த பிறகு, அது திரும்ப அடமானம் வைக்கிறீங்கன்னா, 69,000 குடுப்பாங்க. அது 1.15 கிராமுக்கு நீங்க பவுனுக்கு வாங்குவீங்க. 2 மொத்தத்தையும் சேர்த்தீங்கன்னாக்கா 2.95 பவுன் ஆயிடும். அது ரூ. 1,41,600 ஆகும். இதே போல தான் நீங்க 1 அல்லது 4 முறையில நீங்க வச்சு கடன் வாங்குறதும், வைப்பதும், மீட்பதும் இருந்தீங்கன்னாக்கா, கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா 4வது சுழற்சியில 9.56 பவுன் அதாவது 10 பவுனா மாற்ற முடியும். இப்படி 3 அல்லது 4 சுற்றுக்கு பிறகு ராஜா 1 பவுன் வைத்திருந்தவர் சுமார் 10 பவுன் தங்கம் சேர்த்துக் கொண்டார். இதுல வந்து நீங்க நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்னன்னா, வங்கி வட்டி விகிதத்தை தவறாமல் செலுத்த வேண்டும். தங்கத்தை விற்காமல் சேமித்து வைத்திருக்க வேண்டும். கடன் இருப்பது உங்கள் திருப்பி செலுத்தும் திறனை பார்த்தே இருக்க வேண்டும் சொல்லிக் குடுத்துருக்காங்க. உங்களால கடன திருப்பி செலுத்த முடியுமா என்பதை பேஸ் பண்ணி தான் நீங்க கடன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதான் நண்பர்களே, 1 பவுன் தங்கம் வைத்திருக்க நீங்கள் நிதானமாக திட்டமிட்ட வங்கி கடன் வசதி பயன்படுத்தி சில வருடங்களில் 10 பவுன் தங்கம் சேர்த்துக் கொள்ள முடியும். இத நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸா பண்ணலான்ற மாரி இந்த மெத்தட்லயும் நீங்க கோல்டு வாங்கலாம். இதுக்கு அடுத்து கோல்ட வேற என்ன மெத்தட்ல வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கிளியரா குடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு எடுத்து பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆணா கேட்டீங்கன்னா நான் காயின் வாங்குறேன். ஆமா ஒரு பெண்ணை கேட்டா அது பேங்க்ல இருக்கிறதுக்கு நான் என்னதுக்கு அதை வாங்கணும் போட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு நீங்க ஒரு ஐடியா கொடுங்க. நகையாகவே நான் பயன்படுத்தணும், வாங்கணும், காயினா இல்ல தேவையில்லை.
வெரி சிம்பிள் சார். நீங்கள் வந்து கடைக்காரர்கிட்ட போகும்போது எனக்கு வேல்யூ ஃபார் மணி வேணும், 10% தான் நான் எக்ஸ்ட்ரா பணம் செலவழிக்க தயாராக இருக்கேன். அதுக்கு உண்டான பொருளை என்கிட்ட காமி. ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு உடனே அவன் என்ன கேட்குறான், இட்லி வடை கேட்குறான். அப்படி கேட்டால் பரவாயில்ல, மெனு கார்டை கேட்குறான். மெனு கார்டை பார்க்கும்போது 1000 விஷயத்தை பார்த்துட்டு வேற எதையோ சொல்கிறான். உனக்கு நீ இட்லி வடை சாப்பிட போனால் இட்லி வடைன்னு சொல்ல வேண்டியதானே, சாப்பாடு வந்து இன்னைக்கு ஆவரேஜ் மார்க்கெட்டில் விற்கிற பொருள்கள் வந்து 18%. அதுதான் கேட்குறது, இது அதிகமா இல்லை அவ்வளோ தேவைப்படுது? பொருள் தயார் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜு, கடை வாடகை, நிர்வாகம், எம்ப்ளாயி காஸ்ட். ஆனால் இது புதுசாக இருக்குது சார், சேதாரத்துக்குள்ள இதெல்லாம் கொண்டு வர்றதுங்கிறது எப்படி வேற? அப்போ கடைக்காரருக்கு வந்து 92% கோல்டுக்கு ரீசேல் வேல்யூ கொடுத்துறாரு. அவருக்கு வந்து இவ்வளோ நிர்வாகம் பண்ணா தானே அந்த வியாபாரம் நடக்குது. அப்போ சேதாரம் என்பது வேல்யூ அடிஷன்ங்கிறது வந்து ஆல் காஸ்ட் இன்க்ளூடட். அப்படிதான் கணக்குல இருக்கு. அதாவது இந்த நகையை உருவாக்குவதற்காக உருவாக்கும் பணியில் செலவிடப்பட்ட தங்கம் இல்லை, அது மட்டுமல்ல மாறாக லாபம், செலவு, எல்லா நிர்வாகம் எல்லாம் சேர்த்ததான். ஓகே.